மானிய கோரிக்கையில என்ன பேச வேண்டியோ அதெல்லாம் சட்டசபையோட நீங்க 2 மணிக்கு முடிய வேண்டிய சட்டசபை வந்து 6 மணி 7 மணி ஆகும். சார் ஆரோக்கியமான விவாதங்களை தவிர்த்துட்டு கட்டூசே சங்கி இதெல்லாம் ஏற்படுறா சார் சட்டமன்றத்துல இதெல்லாம் பேசலாமா சார்? Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அரசாங்கம் அமைய உதவிய மக்களுக்கு சட்டமன்றத்தில் பேசாம சட்டமன்றத்தினுடைய மாண்பு கிடைக்குமா எதிர்கட்சி தலைவர் முக்கியம் மாத்தி மாத்தி உரையாடுறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? சட்டசபை விவாதத்துக்காக பேசுறது எதிர்பார்க்கல. மானிய கோரிக்கையில என்ன பேச வேண்டியோ அதெல்லாம் சட்டசபையோட நீங்க 2 மணிக்கு முடிய வேண்டிய சட்டசபை வந்து 6 மணி 7 மணி ஆகும். தேவையான அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாரும் மானிய கோரிக்கையில விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் விவாதிச்சு மற்றபடி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் முந்தைய காலகட்டங்கள் அதிகமாக தான் இன்னைக்கு சவாலாக இருக்கு. அதை வந்து எதிர்கட்சியும் பெருசா பாராட்டிருக்காங்க. எதிர்கட்சி என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் மானிய கோரிக்கை விவாதத்தில் எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப 15 நிமிஷம் 20 நிமிஷம் 35 நிமிஷம் 45 நிமிஷம் தான் எதிர்கட்சியுடைய திரு ஏவாவில் எல்லாருக்கும் தேவையான வாய்ப்புகள். வட்டாட்சியர் வந்து மாற்றப்பட்டாங்க. ஆனா தலைமைச் செயலகத்துல கல்லூரி இணை இயக்குவோம் அவங்க மேல ஏதாவது தலைமைச் செயலாளர் அவங்க மேல இல்ல அது குறித்து முதல்வர் ஆலோசிச்சு இப்ப தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதுல என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுப்போம். ஆனா அது வந்து கண்டிப்பாக அரசுக்கு அதன் உடன்பாடு இல்லை. அதுல சார் ஆரோக்கியமான விவாதங்களை தவிர்த்துட்டு கட்டூசே சங்கி இதெல்லாம் ஏற்படுறா சார் சட்டமன்றத்துல இதெல்லாம் பேசலாமா சார்? அதுலதான் என்ன கான்ஃபிளிக்ட்னா சரி அவங்களோட மாநில கூட யோசிக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுல சிசிஎம்பி எல்லாம் வந்து இல்ல உஜிலியம்பாறை விஷயத்துல அதாவது உடனடியாக சொல்லியாச்சு. கல்லூரி விஷயத்துல என்னன்னா இது இன்னும் வந்து கவர்னருடைய மேற்பார்வையில் நடந்திருக்கு. கல்லூரியில நம்ம வந்து எஜுகேஷனா மாநில பட்டியலை கொண்டு வரணும் நம்ம பல காலமா போராட்டு இருக்கோம். கல்லூரியில இன்னைக்கு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவர்னருடைய கவர்னர் கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு. அதுல பல சிக்கல்கள் இருக்கு. நிறைய இடத்துல இன்னொரு ஜனவரி மாசம் வந்துச்சுன்னா நமக்கு எந்த யூனிவர்சிட்டிலுமே வைஸ் சான்சலர் இருக்க மாட்டாங்க. அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சீரமைக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் எல்லாம் டெம்பரரி ஸ்டாஃப்ஸ் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எந்த ஸ்டாஃப்ஸும் ஃபில் பண்ண முடியாத சூழ்நிலை நிறைய விஷயத்துல எனக்கு கான்வெகேஷன் நடக்கல, சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல, நிறைய குளறுபடிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பா அதை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும். அப்பதான் நமக்கான முழு கட்டுப்பாடு இருக்கும். அப்பதான் வந்து முழு அளவுல நம்மளோட கட்டுப்பாடு. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.